வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் பின்னிய கூடைகள் தான் பார்க்க போகிறோம். அவங்க நேம் வந்து எமி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண அந்த வயர் பேஸ்கெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூடைகள் வந்து அவங்க பின்னிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து கூடைகள் பின்னி தருவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க கூடைகள் எல்லாமே ஒருத்தவங்களே தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன கூடைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே வந்து இதில் கிளாஸ் வேரில் தான் அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன்சி பேக் எல்லாமே இது வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஷோல்டரில் போடுற மாதிரி ஹேண்ட் பேக்கு, மேக்னெட்டிக் லாக்கெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஹேண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல லாங்காக இருக்கும் இந்த மாதிரி. அடுத்து வந்து இது லஞ்ச் பேக்கு, மூடி போடலை, ஆனால் வந்து ரெண்டு பக்கமே லாக் வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஹேண்டிலுக்கெலாம் பாருங்கள் குமிழ் வச்சு கொடுத்துருக்காங்க. அகலம் வந்து உங்களுக்கு நல்லாவே பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது ஹேண்டில் வந்து எஸ் டைப் ஹேண்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த கூடைக்கு ரெட் வித் சாண்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூனு உடன் ஹேண்டில் வச்சு ஃபேன்சியாக ஹேண்ட்பேக் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நார்மல் நாட்டில் தான் இந்த பேஸ்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. பேஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அகலமாக நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட்டு, கிராஸ் நாட்டில் பிஸ்கட் நாட்டு. உங்களுக்கு கீழே பேஸ் வந்து நார்மல் நாட்டு, ஹைட் வந்து உங்களுக்கு கிராஸ் நாட் வித் பிஸ்கட் நாட்டில் உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கூடையெல்லாம் வந்து நல்ல ஒரு 4 ரோல் வந்து யூஸ் பண்ணி இந்த கூடையை மேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லேப்டாப் வச்சு கொண்டுட்டு போகிற மாதிரி ஷோல்டரில் வந்து போட்டுக்கிற லாங் ஹேண்டில் வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா அகலமாக இருக்கும், நல்ல நீளமாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற உயரம் போட்டிருக்காங்க. அப்படின்னா தான் அது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி நல்லா நீட்டாக உங்களுக்கு காமிக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது சிவன் கண்லேயே மூடி போட்ட கூட லேப்டாப் பேக்கு. பேஸும் சிவன் கண் தான், ஹைட்டும் சிவன் கண் தான். பாருங்கள், சென்டரில் மட்டும் அவங்க இந்த மேக்னெட்டிக் லாக் வச்சு அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா லாங்காக இருக்குன்னு, ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்கு வயரில் பின்னுறது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து பின்னி கொடுப்பாங்க. என்ன கலர் காம்பினேஷன்ஸில் வேணும், கிளாஸ் வயரா, நார்மல் வயரா, டிஸ்கோ வயரா, உங்களுக்கு என்ன மாதிரி குவான்டிட்டியில் வேணும், குவாலிட்டியில் அப்படின்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. எல்லா ஊர்களுக்குமே அவங்க வந்து கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த கூடையோட ரேட் தெரிஞ்சுக்கணும், இல்லை டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க போட்டிருக்கிறது பாருங்கள், லஞ்சு கூட ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு மீடியம் சைஸ் போட்டிருக்காங்க. டிஸ்கோ வயரில் அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லென்த்துக்கேற்ற ஹைட்டு வித்து எல்லாமே போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு மல்டி கலரில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆரஞ்சு வித்து பிளாக் கலர் காம்பினேஷன்ஸில் செக்குடு பேட்டர்னில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. குமிழ்லாம் பாருங்கள், கீழே ஃபினிஷிங் வந்து நல்லா அவங்க குச்சியெல்லாம் சொருகி குமிழ்லாம் வச்சு நல்லா நீட்டாக வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஹேண்டில்லாம் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருக்கும். இன்னர் வேறு எல்லாமே சைடாக நல்லா நீட்டாக அவங்க வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹேண்டில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து வண்டியிலையோ நம்ம இப்போ எதுலையாவது தொங்க விட்டுட்டு போகணுன்னாலும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாமே 2 நாட்டிலேருந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்தளவுக்கு உருவிட்டு வராது, நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண. அடுத்து வந்து அவங்க மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க இப்போ அந்த ஹேண்ட்பேக் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. உடன் ஹேண்டிலு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லாக்ஸு, இந்த வளையம், குட்டி குட்டி வளையம், இதெல்லாமே வந்து ஹேண்ட்பேக்குக்கு போடுறதுங்க. இந்த மாதிரி செயின் இருக்குது. உங்களுக்கு செயின் வந்து என்ன சைஸில் எத்தனை ஃபீட் வேணும் அப்படின்னாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாங்கி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. 3 அடி 4 அடி அந்த மாதிரி செயினோட ரேஞ்ச் இருக்குது. அதை நீங்கள் சொன்னாலும் அவங்க தருவாங்க. இந்த மாதிரி குமிழ் வச்சுருக்காங்க.
மொத்தமாக இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து கூடைகள் பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறாங்களா, இந்த ஃப்ளவர் பீட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃப்ளவர்லாம், அதுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடைகள் ஏதாவது வேணும், உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட்பேக்குக்கு போடுற அந்த உடன் ஹேண்டில் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து உடன் ஹேண்டில் கேட்பீங்க. அவங்கள்ட்ட அது அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். கூடைகளை பற்றி டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் என்னோடய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.